ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம சோலோ ரைடு போகிறோம். என் வாழ்க்கையில் இதுவரை நான் சோலோ ரைடு போனதே கிடையாது. தனியாக ஒரு பைக் எடுத்துகிட்டு கொஞ்சம் லாங் ட்ராவல் பண்ண போகிறேன். ஆரம்பிக்கலாமா? வெல்கம் பேக் டு மை சேனல். இது புதுசான ஜேர்னியாக இருக்கும். இது உங்களுக்கும் புதிய ஒரு ஜேர்னியாக இருக்கும். மேப் எடுத்து வைக்கிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யாராவா ஆப்போசிட்டில் வரான்? ஏன்னா நமக்குன்னே வருவாங்க போல் எல்லாருமே. ஆரம்பிக்கலாம். அந்த சன் செட் ஆகிற டைமில் தான் பைக் எடுக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் வர முடிஞ்சுது. ஆரம்பிக்கலாமா? பெரிய பெரிய பைக்கெலாம் போகுது, லாரிலாம் போகுது. பார்க்குறது பயமாக இருக்குது. ஸ்லோவாக நம்ம அப்படியே ஒரு நேச்சரை பார்த்துட்டு ஒரு பைக் ரைடு போவோம். ஆரம்பிக்கலாமா? ஏன் சோலோவாக ட்ராவல் பண்ணுறோம்? எனக்கு தனியாக ட்ராவல் பண்ணவே பிடிக்காது. இதுதான் தனியாக ட்ராவல் பண்ணுறேன் நான் ஃபஸ்ட்டு என்னோடய ரைடாக இருக்குது. வாழ்க்கையில் ஒரு 5 விஷயம் வந்துட்டும் தனியாக பண்ணுங்கள். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம், தனியாக பைக் எடுத்துகிட்டு ஒரு ட்ராவல் பண்ணுங்கள், ஒரு லாங் ரைடு மாதிரி போங்க. 2வது விஷயம், தனியாக ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிடுங்க. 3வது விஷயம், தனியாக ஒரு மூவிக்கு போயிட்டு படம் பார்த்துட்டு வாங்க. 4வது விஷயம், பேங்க்கு, ஆஃபீஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸ் எதுவாக இருந்தாலும் தனியாக நீங்கள் போங்க. யாரையும் கூட கூட்டிகிட்டு போகாதீங்க. 5வது விஷயம், தனியாக பஸ்ஸு இல்லை ஆட்டோ எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு இடத்துக்காக இருந்தாலும் தனியாக நீங்கள் போங்க. இது எல்லாமே தான் உங்களை பில்டு பண்ணும். நீங்கள் தனியாக இருந்தாலும் எல்லாத்தையும் கற்றுப்பீங்க. ஏன்னா யாருமே கடைசி வரையும் கூட வர மாட்டாங்க. இது ரியாலிட்டி. புரிஞ்சுக்கோ. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. தனியாக ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா எனக்கே தெரியல. பைக் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். பார்க்கலாம். அந்த சுற்றி இருக்க நேச்சுரல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. கரெக்டாக சன் செட்டில் ஆகிற அந்த டைமு செட்டில் ஆகிடுச்சி. நான் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி வர்றதுக்கு. அதனால் இவ்வளோ வேகமாக எங்கடா போகிறீங்க? வேகமாக பறந்துட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் போங்களேன். ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட் ஆகுது, எவ்வளோ விஷயம் நடக்குது. தயவு செஞ்சு பைக்கில் போகும்போதும் காரில் போகும்போதும் எனி பைக்கில் இருக்கட்டும், தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்லோவாக போக பழங்க. அவசரமாக போயிட்டு ஏதாவது ஆகுறதுக்கு தயவு செஞ்சு பொறுமையாக போங்க. அண்ட் பைக்கில் போகும்போது தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு போங்க. ஹெல்மெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹெல்மெட்டால் என்ன வேணால் நடக்கலாம். நான் சொல்லக்கூடாது, என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா அனுபவத்தில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அப்படியே வானம் அப்படியே ப்ளூ கலரில் அந்த சன் செட்டில் வர இந்த டைமை பார்க்கும்போது தான் எனக்கு இவ்வளோ நாள் நம்ம இதை பார்க்காம இருந்திருக்கோமேன்னு சொல்கிறது, ரொம்ப மிஸ் பண்ணுறோமேன்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? எனக்கு இதை பார்க்கும்போது என்னடா நம்ம இவ்வளோ நாள் நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமேன்னு தோணுது. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்களும் ஒரு ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மொமெண்ட் யுவர் என்டையர் லைஃப். சோலோ ட்ராவல் பண்ணுங்கள். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் என்ன தான் சொன்னாலும் உங்களுக்கு இது வீடியோவில் உங்களுக்கு இவ்வளோ தெரியுமான்னு தெரியல. நீங்கள் ஒரு பைக் எடுத்துட்டு கொஞ்சம் ட்ராவல் பண்ணால் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், நீங்கள் அதை தெரிஞ்சுக்கங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக பைக் ரைடுலாம் போகிறாங்களா? சத்தியமாக சொல்கிறேன், எப்படா போகிறீங்க நீங்களாம்? சத்தியமாக என்னால் போக முடியல. ரொம்ப நேரம் உட்கார முடியல, டிக்கிலாம் வலிக்குது. எப்பட்றா நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல்? நானாவது எனக்கு கொஞ்சம் தூரம் தான். இவங்க ஊர் விட்டு ஊர் எங்கேயோ போகிறாங்க பைக்கில். இப்படி அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க? என்னால் முடியல. இதுக்கே ரொம்ப நேரம் குனிஞ்சு பைக் ஓட்டும் போதே எனக்கு முதுகுலாம் பயங்கரமாக வலிக்குது. எப்பட்றா நீங்களாம் எங்கேயோ போகிறீங்க? சத்தியமாக சொல்கிறேன், அவங்களாம் கிரேட் தான் சொல்லுவேன். அவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் அவங்க வீடியோலாம் போய் பார்க்கணும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது புதுசாக ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணணும்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. என் சேனல் சும்மா இப்போ ஆரம்பித்து வந்தது கிடையாது. நான் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன். ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு ஒர்க்கும் இருக்குது, இதுவும் பார்க்கணுன்றப்போ இது ரொம்ப இதுவாக இருக்குது. ஆனாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு சக்ஸஸ்ன்ற ஒரு விஷயம் கிடைக்கும்ல, அது வரையும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு நாள் நமக்கு இது கிடைக்காதான்ற ஒரு ஏக்கம் மட்டும் இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு ரிலேட்டிவ்லாக இருக்கணும். அதுக்காக தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. இப்போ கரெக்டாக டோல்கேட்கிட்ட வந்துட்டுருக்கோம்.
டோல்கேட்டு வந்தாச்சு. நல்ல வேலை பைக்குக்கு மட்டும் ஃப்ரீன்னு வச்சுருக்கீங்க, சந்தோஷம் சாமி. இல்லைனா இதுக்கும் பிடிச்சி அமௌண்ட்டு கேட்காதீங்க. 5 பைசா இல்லை, மாதம் கடைசி வேறு காசு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன். இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த லைட்லாம் பாருங்களேன். ஸோ ரொம்ப க்ளீனாக நீட்டாக சூப்பராக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பெண்டாக இருக்கட்டும், ஸ்ட்ரெயிட் கருவாக இருக்கட்டும், கரு மீன்ஸ் அந்த வளையிறது தான் கருன்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குது, எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பைக் வந்து செம்ம ஸ்பீடாக பின்னாடி வந்துட்டு இருக்குது. இப்போ நம்மளை கிராஸ் பண்ணும் பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். அந்த பைக் எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க பாருங்கள். எங்கே இருக்கு இதோ போகிறோம் பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க பாருங்களா. போயிட்டான், புசுன்னு போயிட்டா. எக்கத்தரா வரி கடிங்களா, என்ன பைக் அது, என்ன பைக்குன்னு கூட நான் பார்க்கவே இல்லை. பறந்துட்டான், என்ன பண்ணுறது. இப்போ ஸ்லோவாக போங்களா சாமி. ஆக்சுவலாக இது R15 நினைக்கிறேன். R15 பைக்கு ரொம்ப பிடிக்கும், பட் வாங்க தான் முடியாது. நம்மக்கிட்ட காசு இல்லைங்க, நிதி பற்றாக்குறை நிறையா இருக்குது. நான் காசு இல்லை, வாங்க முடியாது நம்மளால். ஃபைனலி இப்போ நான் எங்கள் ஏரியாவுக்குள்ளே போகிறோம். இந்த இடத்துல எப்போவுமே போலீஸ்காரங்க இருப்பாங்க. ஸ்பீடாலாம் போனால் காது மேலே அடிப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக போகணும். இறங்க போகிறோம். வந்துட்டேன். இறங்க போகிறேன். இந்த இங்கே ஒரு ரவுண்டானா வரும். ரவுண்டானாலேருந்து எடுத்து அப்படியே நம்ம ஸ்ட்ரைட் போனோம்னா எங்களோட வீடு வந்துடும். வந்துட்டேன் எங்கள் ஏரியாவுக்குள்ளே. சொன்ன மாதிரி இருக்காங்களா, அதை போலீஸ்காரங்க இருக்காங்க பாருங்கள். அவங்க பிடி சும்மாலாம் பிடிக்க மாட்டாங்க. நீ ஸ்பீடாக வர ஹெல்மெட் போடாமல் இருக்கனால பிடிப்பாங்க. கட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, இது தாங்க வாழ்க்கை. எவ்வளோ ஸ்லோவாக போக முடியுமோ ட்ராவல் பண்ணுங்கள். தனியாக ட்ராவல் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் இடத்துக்கு தனியாக போங்க. அப்போ தான் நிறைய விஷயங்கள் உங்களால் கற்றுக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு சோலோ ட்ராவல், ஸ்லோவாக எல்லா இடத்துக்கும் போகிறது எல்லாமே நீங்கள் பாருங்கள். ஏன்னா லைஃப் ரொம்ப ஷார்ட்டான பீரியடு தான். அதில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் கோபம், போட்டி, பொறாமை இதெல்லாம் தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. இன்றைக்கி இருக்கிற விஷயம் நாளைக்கு இருக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. லைஃப்பில் பணம் மட்டுமே முக்கியம்னு நினச்சி ஓடிட்டுருக்காங்க. பணம் மட்டும் முக்கியம் இல்லை, நிறைய விஷயங்கள் முக்கியம். அதே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி கற்றுக்கோங்க. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை இருந்து பார்க்குறேன். டாடா, பை பாய். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே லைக் போட்டு போயிடுங்க. என் வீடியோ யாரும் ஃபுல்லாக பார்ப்பீங்களான்றது தெரியல. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒரே லைக். All this time I've been holding on so tight, 'cause all that I do was easy to use.